ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட நலவாழ்வு சங்கத்துலேருந்து உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோயம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட சுகாதார அலுவலகம் ஆகிய அலுவலகங்களில் காலியாக உள்ள ஒப்பளிக்கப்பட்ட கீழ்க்கண்ட முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவாங்க. அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/7/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வரவேற்கிறாங்க. என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து முற்றிலும் தற்காலிகமாக தான், டெம்பரரி தான் போடுறாங்க உங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தகுதி எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வேகன்சின்னு பார்க்கலாம் வாங்க. வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஓஹெச் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் அந்த ஆர்கனைசேஷன்லேயே கோயம்புத்தூர்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி முடிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக் கவுன்சிலர் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே டிஹெச்ஓவில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா சோசியாலஜி, ஃபிசியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 18,000 சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம்ஓஎன்சி செக்யூரிட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஎம்சிஹெச், அதாவது சிட்டி மெடிக்கல் ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. பாஸ் இருந்தால் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎல்பி, யூஹெச்என், ஆர்டிஎன்ஓ கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 96 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 12th வரையும் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சிருக்கலாம். அது அப்படி இல்லைனாக்கா 2 இயர்ஸ் ஏஎன்எம் அது டிஎம்இ அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 14,000 சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் இணையும் போது பணியில் சேருவதற்கான சுய விண்ணப்ப ஒப்புதல் கடிதம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து 11 மாதம் அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தற்காலிகமான ஜாப் தான், பர்மனெண்ட் கிடையாது. ஓகேங்களா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஹெச் வசதிக்காக. ஸோ மாவட்ட சுகாதார அலுவலகம் 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து நேர்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலம் தபால் மூலியமாக அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த விண்ணப்பம் எங்கே அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கண்ட பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாதிரி குறிப்பிட்ட அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அது பண்ணுவாங்க. அதில் இருக்க வேகன்சி கன்ஃபார்ம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன விண்ணப்பம் வேணும் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்களுடைய அதாவது அலைபேசி, முகவரி, முழுமையான முகவரி, நிறைய முகவரி கேட்டிருக்காங்க. கல்வித் தகுதி சான்று கேட்டிருக்காங்க. மதிப்பு சான்று கேட்டிருக்காங்க. ஜாதி சான்று எல்லாமே நகல் தான் கேட்டிருக்காங்க. குடும்ப அட்டைக்கான சான்று, ஆதார் அட்டைக்கான சான்று எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது உங்கள் கையெழுத்து போட்டு வச்சு தான் நீ அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாராவது தகுதி எலிஜிபிள் கண்டிப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.